ஒரு மழை பெஞ்சு கொஞ்சம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போதே ப்ளக்ஸை தூக்கி போயிட்டார் பார்த்தீங்களா, அவ்வளோதான். கொஞ்சம் கொஞ்சமாக நிகழ்ச்சி ஓடிக்கிட்டு இருக்கும்போதே ஒன்று ஒன்றா பண்ணிக்கிட்டே இருக்கும். ரொம்ப அதாவது ஒரு நிகழ்ச்சி எது வெற்றியான நிகழ்ச்சி அப்படின்னா, சிலர் பேசியே கலைச்சிடுவாங்க கூட்டத்தை, சிலர் பேசியே கலைச்சிடுவாங்க அவங்க. அந்த மாதிரி ரெண்டுமே இங்கே நடக்கலை. அழகாக இவங்க கலைக்கலை, நீங்களும் கலையலை என்பதுதான் ரொம்ப அழகு. இன்னும் உங்கள்கிட்ட கூடுதல் கையிலும் இருக்க வேண்டும், இரு கையிலும் இருக்க வேண்டும். அப்போ என்ன, கைந்தட்டி கொண்டு இருக்கையில் இருந்தால் தான் அடுத்து 4 பேச்சாளர்களுக்கும் ஒரு உற்சாகம் இருக்கும். அந்த வகையில் அன்னபாரதி அவர்கள் ஒரு பெரிய நீண்ட ஒரு பேச்சை நான் இந்த பெல்லை அடித்து பட்டனே தேஞ்சே தான் மிச்சம். நம்மளும் ஒரு பொருட்டாகவே நினைக்கல, இவர் தானே நடுவர் தானே அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக 2 பேரும் பெருமையாக பேசி முடிச்சிருக்காங்க. பாட்டும் பாடினான். இந்த இதே இதுக்கு ராஜபாட் ரங்கத்தில் ஒரு பாட்டு வரும். பார்ப்போம் அது என்ன தான் நடக்குன்னு பார்ப்போம். நம்ம ஊரில் தான் முத பாடலாம்னு யோசிச்சிருக்கேன். இந்த 1000 ரூபா உனக்கு சம்பளம் இன்னைக்கு கொடுத்து முடிச்சிட்டாரு. அது என்னான்ட்டு நம்ம மேற்கொண்டு பேசுவோம். ரொம்ப அழகாக, ஏன்னா ராஜபாரதத்துக்குள்ள எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு. துன்பம் வரும் வேலையில சிரிங்க, சொல்லி வச்சார் வள்ளுவர் சரிங்க. துன்பம் வரும் வேலையில சிரிங்க என்று சொல்லி வச்சார் வள்ளுவர் சரிங்க. பாம்பு வந்து கடிக்கையில் பாலும் உடல் துடிக்கையில் யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்பு. இது கீழ்புறத்தில் இனிப்பு, மேல்புறத்தில் கசப்பு. பட்டினத்தார் கையில் உள்ள கரும்பு, இது பட்டினத்தார் கையில் உள்ள கரும்பு. நான் சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு வல்ல, நான் அழுகிறேன் அழுகிறேன் அழுக வல்ல. பார்த்தாக்கா ஆளு ரொம்ப முறுக்கு, ஆனா 10 கதை உள்ளத்தில இருக்கு. பார்த்தாக்கா ஆளு ரொம்ப முறுக்கு, ஆனா 10 கதை உள்ளத்தில இருக்கு. தண்ணியில மீன் உண்டு, தலையில மான் உண்டு, மாத்தி வச்சா தீர்ந்து விடும் கணக்கு. இப்போ நான் இருக்கும் இருப்பு 4 பேரு பொறுப்பு. நல்லா தான் நான் சிரிச்சேன் சிரிப்பு, ரொம்ப நல்லா தான் நான் சிரிச்சேன் சிரிப்பு. நான் சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு வல்ல, நான் அழுகிறேன் அழுகிறேன் அழுக வல்ல. பார்த்தீங்களா, அது மாதிரி இன்னைக்கெல்லாம் இந்த மனநோய் வராமல் இருக்கணும், நல்ல மனதத்துவ நிபுணத்தை போகிறாங்க நிறைய பேர். எனக்கு என்ன சார் இப்படி மனநிலையே ஒரு மாதிரி இருக்குது சார், அதுக்கெல்லாம் நீங்கள் ரொம்ப தேடி போகலைச்சா சார். கண்ணதாசனுடைய 4-5 வரிகள் கேட்டாலே அவரே பெரிய மனதத்துவ நிபுணராக நம்ம காரைக்குடியில் குக்கிராமத்தில் பிறந்து அத்தனை பேருடைய மனநலங்களை சரியாக ஆக்கினவர். பார்த்தீங்களா, எத்தனை கேள்வி கேட்டாலும் அதுக்கெல்லாம் நான் பின்னாடி நிரம்ப சொல்ல காத்திருக்கேன். அவ்வளோ விஷயம் சொல்லுவார். பார்த்தீங்களா, பாடல்களே உலகம் 1000 சொல்லட்டுமே உனக்கு நீதான் நீதிபதி. பார்த்தீங்களா, உலகம் 1000 என்ன சொன்னாலும் பரவாயில்ல, உனக்கு நீதான். மனிதன் எதையோ நினைக்கட்டுமே உன் மனசை பார்த்துக்க நல்லது. இந்த மாதிரி மனசுக்கு கவியர் கண்ணதாசன் 1000 பேர் சொல்லட்டும் சார், அவன் சொன்ன இடத்துல அப்படியே இருப்பான். நீங்கள் 20 வருஷம் உயர்ந்து வர்ற வரைக்கும் அவன் அப்பயும் அந்த திண்ணையில் உட்காந்து சொல்லிக்கிட்டே இருப்பான். இப்படி பெரிய ஒரு மனதத்துவம் கண்ணதாசன் வரிகள். அப்படி அதுக்கிடையில் லேசா மன அழுத்தத்தோடு இருக்க உங்களுடைய மனசை பக்குவப்படுத்துறதுக்கு இந்த 6 பேர் வந்திருக்காங்க. இப்போ திண்டாட்டமே என்ற அணியினுடைய இப்போ உள்ள இளமை பேச்சாளர், ஒரு தொகுப்பாளராக இருந்து கொண்டு நடிகாக இருந்துக்கிட்டு என்னால் மேடையிலையும் பேச முடியும். ஒரு காலத்தில் பெண்கள் வீட்டை விட்டு வர்றதே கேள்விக்குறியாக இருந்துச்சு. ஒரு 40-50 வருஷம் முன்னாடி தமிழ் உலகம் எப்படி இருந்துச்சு, பெண்கள் வெளியவே கொலையே நடந்தால் கூட சன்னல் தான் பார்ப்பான். என்னாச்சு, மாரிமுத்து போயிட்டானா அதை போட்டுங்கடி. அந்த காலத்தில் சன்னல் பின்னால பெண்கள், இப்போ பாருங்க பெண்கள் பின்னால சன்னல், ஜாக்கெட் சன்னல் ஏணி இப்படி நல்லா வச்சு 60 மரம் ஏணியெல்லாம் வச்சு விட்டுருக்கு. அதில் ஒரு அம்மா கண்ணாடி வச்சு பின்னாடி ஒரு 15 வருஷம் சீவிக்கிட்டே போகிறாங்க. அது முடிஞ்சு பாருங்க 2 கயிறை கட்டி வர தொங்கிட்டு போகுது. கயிறு லென்த்தை வச்சு விட்டேன், டெய்லர் தரையில் இழுத்துட்டு போகுது. அது மட்டும் இல்லாமல் அந்த கயிறில் 2 குண்டை வர கட்டி தொங்கிட்டு போகுது. இந்த அம்மா ஓடி போய் வேமா பஸ்ஸில் 2 கண்டக்டர் கண்ணில் அடிச்சு சலான்னு ஐயோயோன்னு விழுந்து 6 மாதம் அரவிந்த் ஆஸ்பத்திரியில் குடுக்க வச்சு பாட்டு. இப்படி இருந்த காலகட்டத்தில் பெண்கள் நாங்கள் மேடைக்கு வருவோம், எங்களால் தமிழும் பேசுவோம், எல்லாருடைய பாராட்டையும் பெறுவோம் என்று சொல்லி
திருச்சி நர்மதா அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து அன்போடு வரவேன். என்ன சேரோட ஐயா இந்த தம்பினே சேர மூளை வச்சுட்டு போடா. என்ன போற நீ மட்டும் போ, சேரோட போவா பெரிய சேர்மனு. அதே போல் ஐயாட்ட முறுக்கு சுண்டல் வாங்குறாரு, வாங்குங்க தயவுசெய்து. ஏன்னா அவர் இன்னைக்கு நம்ம கூட்டத்தை வச்சா அவருக்கு பிழைப்பு. அப்படி எல்லாத்தையுமே நம்ம ஏற்றுக்கணும். நம்மளும் சந்தோஷமா இருக்கணும், அவரும் ஒரு சின்ன சந்தோஷமா இருக்கும். ஆமாம், வாங்கணும் போய் சைடில் தெரியாமல் ஒன்று எடுத்துடக்கூடாது. இது எவ்வளவு அப்படின்னு எடுத்துக்கிட்டு வச்சிடக்கூடாது. ஏன்னா ஆரம்பிப்பான் வாழ்த்துக்கள். ஒரு கரவசம் கொடுங்க பெருசா. நடுவர் அவர்களே. ஆமாம், அந்த என்ன நடத்துறவங்களா இருக்கப்ப இல்லை நடுவர் அவர்களே, பொதுவாகவே நான் வந்து இவ்வளோ கூட்டத்தை பார்த்தது இல்லை. அப்படி வந்து மேடைக்கு பின்னாடி ஒரு 20 நிமிஷம் பேசிக்கலாமா? இல்லாட்டி பேசி வாட்ஸ்அப் கூட போட்டு விடுவோம். இல்லை நடுவர் அவர்களே, நான் பக்கத்து ஊர் தான், இந்த தோரங்குறிச்சின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல. ஆமாம், அது தோரங்குறிச்சி, அதுதான் பேனாவில் குறித்து வச்சிருந்தேன். எங்கள் ஆச்சி அப்பச்சி அத்தா ஐத்தா எல்லாருமே வந்திருக்காங்க. நீங்கள் கிரோட கூட்டி வந்துட்டேன். எங்களுக்கு இந்த மாதிரி பேச்சாதான் சார் வேணும். வரும்போது 15 பேர் அவங்களே கூட்டு வரோம். அந்த மாதிரி எல்லாரும் வந்திருக்காங்க. பெரியவங்க முன்னாடி பேசினா அவ்வளோ சிறப்பாக இருக்காது. நீ வீட்டில் போயிட்டு கதை பூட்டிட்டு எங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்பிவிடும். உட்காந்து சென்னை கிளம்பிடலாமா? ஏன் வரும்போது அப்படியே திரும்பி எதுக்கு இங்கே வரைக்கும் வந்து அதுக்கு ஒரு பவுடர் பூசி எது தேவையில்லாத வேலை இல்லை. எதிரணிக்கு நாங்கள் பதில் சொல்லணும்னா அப்படி திமுறா வந்தால் தானங்க நல்லா இருக்கும். முதல்ல தமிழுக்கு ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு, உள்ளம் கொள்ளை போகுது உண்மை இன்பம் காணுது தள்ளு தமிழ் தம்மாக பாடிடுது தம்மாக பாடுகின்ற அப்படிப்பட்ட தள்ளு தமிழாகிய செந்தமிழினை வணங்கி ஒன்னமராவதி மக்களுக்கெல்லாம் என்னுடைய சிறந்தாண்ட வணக்கங்களை சொல்லி, அழகான ஊரியம், அழகான மக்கள் நடுவர்கள், அழகான தலைப்பு, அழகா எங்க அக்கா வேற பேசிட்டு போயிட்டாங்க. கியூட்டா என்ன பாட்டு பயங்கரமா பாடினாங்க. அவங்க அளவுக்குலாம் நமக்கு பாட வர்றது. வந்த உடனே ஓப்பனிங் டாப்னு ஒரு பாட்டு போட்டாங்க. ஒருவர் மீது, அந்த பாட்டு தானே, ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடும் போலே ஓடலாம் அப்படின்னு என்னமோ பாடினாங்க. அதாவது சுஷிலா வந்து ஆண் பொருளை பாடினா எப்படி இருக்குன்றது அவங்க மிமிக்ரி செஞ்சிருக்காங்க. அப்கோர்ஸ் குளுக்கோஸ். நடுவர் அவர்களே, பாடின வரைக்கும் சரி. நீ ஊட்டிக்கு போ, கொடைக்கானலுக்கு போ, எங்கே வேணா போக்கா, தயவு செஞ்சு ஸ்டேட்டஸை மட்டும் போட்டு போகாத. ஏகப்பட்ட குடும்பத்துக்குள்ள சண்டை வந்துகிட்டு இருக்குங்க. அதை பார்த்த உடனே எங்க வீட்ட காக்கெல்லாம் என்ன கிளம்பிடுறாங்க தெரியுமா? அடுத்தாத்து அம்பூஜத்தை பார்த்தேடா அவர் ஆத்துக்கார கொஞ்சம் கேட்டேடா. தேவையா எங்களுக்கு இது? அந்த மாதிரி அக்கா வீட்டுக்காரர் தோல் மேல சாஞ்சா என்ன, இல்ல வேற எங்கிட்டாவது சாஞ்சா எங்களுக்கு என்ன? அதை இப்படி வந்து ஸ்டேட்டஸா போட்டு விட்டு நாங்களே வீட்டுல இருக்க கணவன்மார்கள்லாம் பஞ்சப்பாட்டை வில்லு பாட்டு மாதிரி பாடி, எம்மா நம்மளால முடியாதுமா, அங்க இங்க எல்லாம் நம்மளால அணைய முடியாது, மே மாசத்து முழுக்க உன் மூஞ்சியை நான் பாரு என் மூஞ்சியை நீ பாருன்னு உட்கார வச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது இவங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸை போட்டு கிளப்பி விட்டு போயிடுறாங்க. நான் கேட்கிறேன், இந்த மாதிரி இவங்க போடுற ஸ்டேட்டஸை பார்த்து போன மே மாசம் டூர் போக வாங்கின கடனுக்கு இந்த மே மாசம் வரைக்கும் வட்டி கட்டுறவங்களோட வழி என்னன்னு தெரியுமா? வந்து ஜாலியா இருக்கமா, ஜாலியா வந்து சொன்னாங்க. ஒரு பாயிண்ட் வேற, 286 நாட்கள் 286 நாட்கள் விண்வெளியில் வாழ்ந்தார்கள் சுனிதா வில்லியம். வாழ முடியும் 286 நாள் ஒரு பெண் விண்வெளியில வாழ முடியும். ஒரு 4 நாள் நாத்தனார் கூட வாழ முடியுமாக்கா? வாழ முடியுமா? முடியாது. முடியுமா? முடியாது. நாத்தனார் உள்ள வந்தோடனே முதல் கேள்வி, அண்ணி புதுச்சேலை கட்டியிருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு இழுவையை இழுத்தாங்கனால அந்த சேலையை படக்குன்னு கலட்டி சடக்குன்னு மடிச்சு டபக்குன்னு கொடுத்துடணும். இப்படி மியூசிக்காவா சடக்குன்னு மடிச்சு படக்கு மடிச்சு வெட்டுக்குன்னு கொடுத்துடணும். கொடுத்தோன்னா இங்க வேட்டியா தகராறு போயிடும். இப்படி வாங்கி நகர்த்திக்கிட்டு இருக்கிற நாங்க வந்து ஜாலியாக இருக்கிறோம். ஜாலியாக இருக்கு. என்ன நடுவர்களே, உண்மையிலே நடுவர்களே, இன்னைக்கு இருக்கிற சூழலுக்கு சில்லுன்னு காத்து, அவங்க வேற சொன்னாங்க கொடைக்கானல் ஊட்டி எல்லாம் போயிட்டு சில்லுன்னு காத்து ஜன்னலை சாத்து அப்படின்னு வாழணும். உண்மையில அப்படி வாழ முடியுதாக்கா? ஏசியை போட்டா கூட எரிச்சலா தான் காத்து வந்துகிட்டு இருக்கு. நடுவர்களே, அந்த எரிச்சல் காத்த கூட நம்ம வாங்கிக்கலாம். எதிர் வீட்டுக்காரன் பண்ற எரிச்சலை தாங்கவே முடியாது. இந்த சித்திரை திருவிழா வந்த உடனே சேலை துணி வாங்கினா நீ வாட்டுல பேசாம பொட்டாட்டி இரேண்டா அங்க இருக்க மாட்டான். நம்ம வீட்டு அம்மாவெல்லாம் கூப்பிட்டு நாங்க மதுரைக்கு போனோம், 4 நாள் எக்ஸ்போ, 4 நாள் உங்களுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். இந்த பழைய சிலையை வாங்குறது தான் உங்களோட வேலை, என்னோட வேலை உங்க எல்லாரும் கூட போட்டோ எடுக்கிறது மட்டும்தான் அப்படின்னு ஒரு அக்கா கத்திட்டு இருக்கோம்.
அந்த போட்டோ ஒரு அக்கா தட்டிக்கிட்டு இருந்துச்சா இல்லை நீ தான் அந்த வியாபாரத்தை பார்த்தியா? என்ன கொஞ்சம் சாயல் தெரியுதம்மா? இல்ல நம்ம சேலை பிசினஸ்க்கு போறது கிடையாதுங்க. அந்த மாதிரி 4 சேலையை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அவன் அளக்குற அளவுல வீட்டுல இருக்கிற பொம்பளைகள்லாம் தட்டு டம்மு தபால் அப்படின்னு வந்து விழுகுது. இத்தனை பஞ்சாயத்துகள் நடுவுல ஆண்டு நீங்க பறக்கும் தட்டு பார்த்திருக்கீங்களா? இல்லை 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பறக்கும் தட்டுன்னு ஒரு சின்ன 2 மார்க் கேள்வி வரும். அதை நான் ரொம்ப நாள் பார்த்தேன். சரி, இவங்க வீட்டுக்கு ப்ரொஃபஸர் வீட்டுக்கு போகிறப்ப அந்த பறக்கும் தட்டை பார்த்தேன். ஏம்மா கொஞ்சம் தோசையில் கொஞ்சம் உப்பு அதிகமோ அப்படின்னு தான் சொன்னார். சர்ன்னு ஒரு தட்டு பறந்துருச்சு. முகரைக்கு அதெல்லாம் போதும். தோசையில் கரெக்டாக போட்டால் மட்டும் போய் என்ன தாங்க இது பண்ண போகிற எரிக்கவா அதானே சொல்ல போகிற போதும்டா அதுக்கு இந்த தோசை. அப்படி ரொம்ப மனுஷன் உண்மையிலே ரொம்ப வந்துட்டேன் எனக்கு. அதனால தான் இதுக்கு பறக்கும் தட்டு அன்னைக்கு தான் கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்ல, அன்னைக்கு நடந்த சம்பவமே தேங்காய் எடுத்துக்கிட்ட ஒரு சம்சாரம் ஓட்டி வந்து டம்னு நெஞ்சில் அடிச்சு உரைச்சிச்சு. ஆமா, ஏன்னா ஒரு கல் நெஞ்சுக்காரன். இதெல்லாம் யூனிக்கான காமெடி சார், கொஞ்சம் தேவைப்பட்டா சின்ன நடுவர் அவர்களே, ஆட்கள் கல் நெஞ்சுக்காரர் கிடையாது. எங்க அக்கா மாதிரி ஆட்கள் தான் வந்து கல் நெஞ்சத்தோட இருக்கிறாங்க. சப்பாத்திக்கு எவ்வளவு ரசத்தை கொடுப்பாங்க. பேசாம ஒரு பாட்டில் விஷத்தை வாங்கி மாமா கொடு. ரெண்டு ஒண்ணுதான். அதுக்கு தனியா ஒரு விஷம் இருக்கு. உண்மையிலேங்க பெண்களுடைய சமையலை கிண்டல் பண்றோம்ல, சமைக்கிறது கஷ்டமா சொல்லுங்க? சமைக்கிறது கஷ்டமா? சமைக்கிறத விட ஒரு மிகப்பெரிய கஷ்டம் இருக்கு, என்ன தெரியுமா? அதை நாங்க சாப்பிடுறதா இல்ல நடுவர்களே, சமைக்கிறத விட ஒரு மிகப்பெரிய கஷ்டம் இருக்கு, என்ன தெரியுமாக்கா? உண்மையா அந்த மட்டும் கை தெரியுங்க. சமைக்கிறத விட ஒரு மிகப்பெரிய கஷ்டம் என்ன தெரியுமா? நாளைக்கு என்ன சமைக்கிறது அப்படின்றத முடிவு பண்றது. ஆமா, என்ன பெரிய கை தட்டீங்க? என்னத்தை அப்படி சமைச்சிட்டீங்க? இன்னைக்கு சொல்றேன் பாருங்க சார், உலகத்திலே பெண்கள் கையில மணிமேலுடைய அச்சய பாத்திரமே கிடைச்சா கூட, அந்த அச்சய பாத்திரம் என்னன்னா எவ்வளவு ஏழைகளுக்கு எடுத்து எடுத்து உணவு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க மணிமேலு. அப்படி ஒரு பாத்திரம் பெண்கள் கையில மணிமேலுடைய அச்சய பாத்திரமே கிடைச்சா கூட ஆம்பளைக்கு கிடைக்கிறது உப்புமா தான் சார். அதுல இந்த அம்மா வந்து யூடியூப்ல வர அன்னவாரி தான் டிக்கா செய்வது எப்படி, பர்கர் செய்வது எப்படி, பீஸா செய்வது எப்படி, அது இதுன்னு 12 மணில இருந்து 4 மணி வரைக்கும் பார்த்துட்டு உப்புமா கட்டிட்டு வைக்கிறது 5 மணிக்கு. ஆனா உண்மையிலே ஒரு வகையில பாராட்டிட்டா பேச. நீங்க பாராட்டுறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கணும்ன்றவர்களே, இன்னைக்கு கால சூழல் எப்படி போயிட்டு இருக்கு தெரியுமா? அமாரா இந்தியா மே டிஜிட்டல் இந்தியா ஹே அப்படின்றாங்க. யாராவது கையில வந்து காசு வச்சிருக்க மாட்டா, எல்லாரும் போன்ல வச்சுக்கோங்க. நானும் அப்படிதாக்கா நேற்று சென்னையில கிளம்பும் போது ஷூட் முடிச்சுட்டு ப்ரொடக்ஷன்ல ஒரு 12 பரோட்டாவை சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி வந்துகிட்டு இருந்தேன். 12 பரோட்டாவா? ப்ரொடக்ஷன் வழங்கின மாதிரி தான் லைட்ஸ் நடுவர்களே. அப்புறம் உளுந்தூர்பேட்டை தொடும்போது ஒரு சின்ன பசி, உளுந்தூர்பேட்டை தொடும்போது ஒரு சின்ன பசி வந்தோட சரி ஓகே ஹோட்டலில் நிறுத்துறாங்க, ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி, வடை, பூரி, பொங்கல், தோசை, ஆனியன் ஊத்தாப்பம், 1/2 லிட்டர் சாத்துக்குடி எல்லாத்தையும் குடிச்சு சோழியை முடிச்சுட்டு, அதான் சாத்துக்குடி முடிஞ்சாலும் அவங்க 1/2 லிட்டர் சாத்துக்குடியா எனர்ஜியா பேசணும் நடுவர்களே. அப்படி போயிட்டு பில்ல பே பண்ணும்போது ஸ்கேன் பண்ண நடுவர்களே, ஒரு சுத்துச்சு. அந்த கடைக்காரர் என்னை பார்த்தாரு. 2வது சுத்துச்சு. அந்த கடைக்காரர் என்னை முறைச்சு பார்த்தாரு. 3வது தடவையும் சுத்துச்சு. அந்த கடைக்காரர் என்ன பண்ண போறாரோன்னு நான் பறக்குன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். பஸ் என்னை விட்டு கிளம்பிருச்சு நடுவர்களே. அது எங்க போய் சுத்துச்சு அந்த பஸ்? அதுக்கப்புறம் என்ன பண்றது, பொன்னமராதிக்கு வரணுமேனு உருளைக்கிழங்கு வேலையை பிடிச்சி வந்துகிட்டு இருந்தேன். என்ன சொல்றாங்க, ஒரு காலத்துல சாப்பிட்டோம், சாப்பாடு எப்படி இருக்கு பார்த்து ஒரு டிப்ஸ் கொடுத்தான். அவர் நம்ம மனசார வாழ்த்துனார். அதெல்லாம் இல்லை, எல்லாம் டிஜிட்டல். அன்னைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், 5000 ரூபா செஞ்சால் சைவம், 10,000 ரூபா செய்முறை செஞ்சால் அசைவம். அந்த பக்கம் பாருங்க குறைஞ்சிக்கிட்டே போச்சா. 1000 ரூபா செஞ்சால் சூப்பு, அதுக்கு கீழே செஞ்சால் விரல சூப்பு. அவன் விரல சூப்புக்கிட்டே வீட்டுக்கு போயிருக்கான். போய் பார்க்குறேன் 4 விரல் தான் இருந்திருக்கு. அவன் கொஞ்சம் உங்களை மாதிரி வேத்தனமாக சூப்பிட்டாங்க. எப்படி மாறிடுச்சு பாருங்க சார், எல்லாமே டிஜிட்டல் சார். வெளியே வந்தா இவ்வளோ சொல்கிறீங்க, அதெல்லாம் சொன்னா ரொம்ப நேரம் போயிடும். எதுக்கு எடுத்தாலும் பேசு. அதே கொஞ்சம் அவசரமா இருக்குன்றக்கா பார்த்தேன். இருந்தாலும் காலம் மாற்றத்துக்காக சொல்றேன். நாங்களாம் முன்னாடி வரும்போது கேட்போம், பொன்னமரம் எப்படி சார் போகணும்? ஒரு 10 வருஷம் முன்னாடி, சார் அங்கே போங்க பிள்ளையார் வீடு வரும், உங்க ஒரு பெரிய ஒரு பாரு டீ கடை இருக்கு, அங்கே கேளுங்க. எவ்வளோ சொன்னாங்க. இன்னைக்கு எல்லாமே இந்த மொபைல் ஒரு லொக்கேஷன் தான் போட்டு கீப் லெஃப்ட் 25 கிலோமீட்டர்ஸ் ரைட்டு, 50 மீட்டர்ஸ் லெஃப்ட் ரைட்டுன்னு போய் 11 மணிக்கு சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. சுடாட்டில் உட்காந்துருக்க வேண்டிய என்ன டெட் பண்ணிட்டா போய் கேட்க முடியும்? நீங்களாம் சரிங்க சார் ஒரு ஆறுதலா. ஏன்னா நான் சொல்லிட்டு உங்களை ஆசையாக பார்த்தேன், பதிலுக்கு திரும்பி அவரை என்னை ஆசையாக பார்க்குறேன். என்ன சார் 13ஆம் தேதி சொன்னீங்க,
ஒண்ணுல நடுவர் அவர்களே, தமிழ் எவ்வளவு ஒரு அழகான மொழி. அன்னைக்கெல்லாம் எப்படி அழகா வளர்த்துட்டு இருந்தாங்க, இன்னைக்கு தமிழ் வளர்க்குறாங்களா? சின்ன பிள்ளைகளுக்கு தமிழ் சொல்லி கொடுக்குறாங்களா? நானா சின்ன பிள்ளையா இருக்கும்போது அழகா வசனம் எல்லாம் பேசுவாங்க. வீழ்ச்சியுற்ற பாரதத்தின் வேங்கை நிகர் மைந்தர்களை எழுச்சி உறக்கான ஈட்டி இங்கே எதிரி எங்கே என்று கிளம்பி வாருங்கள், வீரம் விளம்பி வாருங்கள், விளம்பிட வந்த வேற்று நாட்டான் கணங்கிட வாழெங்கே வேளெங்கே வெற்றி தோளெங்கே என்று கிளம்பி வாருங்கள் அப்படின்னு பேசினீங்க. ஒரு கை கொடுத்துருக்கா பேசிருக்கேன். அப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு எங்க அக்கா பையன்கிட்ட வசனம் கூட வேணாம் தான், ஏதாவது ஒரு தமிழ் பாட்டு பாடுங்க. ஒரு பாட்டு பாடினா பாருங்க, காத்தடிக்கிறத வச்சு ஒரு பாட்டு பாடினாங்க. காத்து மேல, காத்து கீழே, காத்து சைட்ல, காத்து ரைட்ல, காத்து மேல காத்து அடிக்குது, காத்து ரொம்ப நாத்து அடிக்குது, சைட்ல பார்த்தா குப்பை மேட்டுமா, குப்பை மேட்டுமா, காத்து மேல காத்து அடிக்குது, காத்து போதும். அதுக்கு மேல அந்த பாட்டு வேண்டாங்க, போதுங்க. இந்த மாதிரி பாடல்களை கண்டுபிடிச்சு பிள்ளைகளுக்கு இன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயம் நல்லதா சொல்லி கொடுக்க முடியுதா? நல்லதை கத்துக்கிறாங்களா? இல்ல அவங்கள்ட்ட 10 நிமிஷம் நம்ம உட்காந்து பேச முடியுதா? எல்லாரும் மே மாசம் ஜாலியா இருக்குன்னு நினைக்கிறீங்க. மே மாசம் அப்படின்றது சந்தோஷத்துக்கான மாசமே கிடையாது சார். ஒன்றும் இல்லை நடுவர் அவர்களே, ஒரு பிள்ளையை கொண்டு விட்டு குரங்கையும் கொண்டு விட்டு பார்க்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரங்கு தற்கொலை அப்படி செத்தே போகும். யாரா இவன் நம்மளை ஓவர்டேக் பண்றதுக்கு சேட்டையில மிஞ்சறதுக்கு ஒருத்தர் வந்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அப்பேற்பட்டவங்களை உட்காந்து சமாளிக்கிறவன் மே மாசம் வீட்டுக்குள்ள அவங்க பேரண்ட்ஸ் நினைச்சு பாருங்க, 10 பிபி மாத்திரை எக்ஸ்ட்ரா வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட மாசத்துல வந்து ஜாலியா இருக்கும், ஜும்கானாவா இருக்கும். ஒண்ணு வேணாம், இந்த திருச்சி பஸ் ஸ்டாண்ட்ல வேகமா போய் ரெஸ்ட் ரூம் போனவேன், பாத்ரூம் போனவேன், அங்கெல்லாம் கதவை எப்படி பப்ளிக் டாய்லெட் தெரியுமில்ல, டப்புன்னு கதவை திறந்துட்டு உட்காந்துருக்கேன். ஹலோ ஆள் இருக்கு, உட்காந்துட்டு மேல உட்காந்துருக்கேன். காலங்கள் எப்படி போயிடுச்சு பாருங்க சார். காலம் ரொம்ப மாறிடுச்சு. பெரியவங்களா இருக்காங்க, அவங்களுக்கு தெரியாத ஒரு காலம். எப்படி அன்னைக்கு எப்படி சூரியனை பார்த்து மணி சொன்னாங்க, இன்னைக்கு கரண்ட் ஊற வச்சு மணி சொன்ன, இந்த வச்சு மணி 12 பூரா வெளியே வந்து படுங்க. பார்த்தீங்க எவ்வளவு நல்ல விஷயம் சார். என்னைக்கு இந்த ஆட்டு உரல் தாய் குழந்தை நல்லா கவனிங்க, தாய் குழந்தை தான் 3 பேர் எந்திரிப்பீங்க முக்கியமான வேலைக்கு போற மாதிரி. ஆனா வீட்டில் அங்க உங்கள்கிட்ட எனக்கு ஆச்சரியம், எல்லாரையும் பார்த்து கேட்குறேன், யார் எந்திரிக்கிறது? ஏன்னா எந்திரிச்சா இன்னொருத்தர் வந்து உட்காந்துட்டான்ற அந்த இதுவும் உங்களுக்கு தெரியுது. யாரும் எந்திரிக்காம அப்படியே உட்காந்துருக்கீங்களே, நானும் பார்க்குற ஒரு 2 மணி நேரமா எங்க நிகழ்ச்சியை ரசிக்கிறதுக்காக வந்திருக்கீங்களா, இல்லை வீட்டில் ஒரே புழுக்கமா இருக்குன்னு உட்காந்துருக்கீங்களா? ஏன்னா ஊர்லயே நாங்க பட்டிமன்றம் தொடங்குறதுக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்த ஒரே சபை நீங்க தான். இப்படி இருக்குன்னு ரசிகர். இதான் தமிழ் மீது கொண்ட தாயவே மதிக்காத இந்த காலகட்டத்தில் தமிழை மதிச்சு எங்க பொன்னமராவதி தமிழர்களும் தமிழச்சி வந்திருக்காங்கன்னா உங்களுக்கு பெரிய வணக்கத்தை சொல்றேன்.